இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். ஜோதிடத்தில் லக்னாதிபதி கிரகம் எவ்வளவு முக்கியம் என்பது நிறைய பேருக்கு இங்கே சந்தேகம் இருக்குது. அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. ஒரு தசாநாதன் நடத்துகிறார், அவர் 4, 12ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டு நடத்துகிறார், அல்லது 5, 6ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டு நடத்துகிறார்னா அந்த பாவங்களை மட்டும் வச்சு தான் நம்ம அந்த தசையில் நமக்கு என்ன சம்பவங்கள் நடக்கும், எது நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்குறோமே தவிர உண்மையில் ஒட்டுமொத்த உருவமாக ஜோதிடத்தை பார்க்கக்கூடிய தன்மைகள் இன்னும் வரலை அப்படிங்கிறதாங்க உண்மை. எல்லா விதத்திலையுமே லக்னத்தை தொட்டு லக்னாதிபதியை தொட்டு பலன் அறிவது தான் உண்மையான சரியான பலன்கள் நடக்கிறது ஏதுவாக இருக்கும், அதை அறியறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான சரியான விளக்கமாக இருக்க முடியும். அந்த அளவிற்கு லக்னாதிபதி ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒன்று. அதாவது நம்முடைய இந்த என்சான் உடம்புக்கு எல்லா இயக்கத்தையும் கட்டுப்படுத்துகின்ற மூளை எவ்வளவு முக்கியம். இந்த மூளை இல்லைன்னா நம்ம ஒரு மாதிரியாக இயங்க முடியாத ஒரு நிலைமையில் வந்துடுவோம் இல்லையா. இதை போலவே 12 பாவகங்கள் இருந்தாலும் அந்த 12 பாவகங்களில் லக்கணமும் லக்னாதிபதியும் தாங்க மூளையாக செயல்படக்கூடிய தன்மைகள். ஒரு கையை இயக்கு, காலை இயக்கு, அதை எடு, இதை எடுன்னு கட்டளை இடுகிறது எப்படி மூளையோ, அதை செய்ய வேண்டிய வேலை எப்படி மற்ற உறுப்புகளுக்கு இருக்கிறதோ, அதை போலவே லக்னாதிபதி என்பவனே மற்ற 11 பாவகங்களுக்கு லக்னமும் லக்னாதிபதியும் தான் தொடர்பு கொண்டு கட்டளையிடக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். எவர் ஒருவருக்கு லக்னமும் லக்னாதிபதியும், குறிப்பாக இன்றைக்கு லக்னாதிபதி எடுத்துக்கிட்டோம்னா, லக்னாதிபதி கிரகம் பாவராக இருந்தாலும் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் நல்ல நிலைமைகளில் இருந்தார்னா, அதாவது சனி செவ்வாயாக இருந்தால் கேந்திரங்களில் ஆட்சி உச்சத்தை அடையாமல் மறைவு ஸ்தானங்களில் ஆட்சி உச்சத்தை அடைந்து ஒரு நிலையில் திக்பலத்தை நல்ல விதமாக அடைந்திருக்கின்ற சூழல்கள் சூட்சும வலுவாக நல்ல விதமாக அந்த லக்னாதிபதி கிரகம் இருக்கும். அல்லது இதோடு கூடுதலாக சனி செவ்வாயாக இருக்கக்கூடிய அந்த லக்னாதிபதி கிரகம் குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகளை பெற்றிருந்தால் மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆக லக்னாதிபதி இயற்கை சுவராக இருந்தாலே பாவத்துவம் அடையாமல் இருக்கக்கூடியது என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஆக எல்லா நிலைகள்லையும் லக்னாதிபதி ஆட்சி உச்சத்தை அடைந்திருந்தால் மட்டுமே பெரிய பலன்களை கண்டிப்பாக செய்கிறது இல்லைங்க. அந்த நேரத்தில் அவர் பாவத்துவம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகளில் லக்னாதிபதி கிரகம் வலுவாகவே இருக்கும். லக்னாதிபதி வலுவாக இருக்கக்கூடிய ஒருவர் மட்டுமே வாழ்க்கையில் உயர்நிலையை அடையக்கூடியவராக இருப்பார், ஒரு சாதிக்கிறவராக இருப்பார், ஒரு வேலையில் சக்ஸஸ் பண்ணுறவராக, தொழிலில் சக்ஸஸ் பண்ணுறவராக, இன்னும் இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு எல்லாவற்றிலும் லக்ஸரியாக வாழ்கிறாங்க இல்லையா. சில பேருக்கு இயல்பாகவே இயற்கையிலேயே எல்லாமே கிடைத்து போகிறது இல்லையா. அந்த மாதிரி கிடைக்க பெற்றவர்கள் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி கிரகம், அது யாராக இருக்கட்டும், சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி, குரு, ராகு போன்ற யாராக இருக்கட்டும், ராகு கேதுக்கள் லக்னாதிபதியாக வர முடியாது, அவர்களுக்கு ஆதிபத்திய அமைப்புகள் இல்லை. இந்த சப்த கிரகங்கள் 7மே லக்னாதிபதியாக வந்து சுபத்துவ அமைப்புகளோடு வலிமையாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் அவர் பிறந்ததிலிருந்தே ஒரு ராஜ பாட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, ரெட் கார்பெட், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு நல்ல வசதியான வீடுகளில் குடும்பத்திலேயே பிறந்து அதற்கப்புறம் வசதியாகவே வாழ்ந்து படித்து அதற்கப்புறம் கடைசி வரைக்கும் அந்திம காலம் வரைக்குமே வசதியாக வாழக்கூடிய தன்மைகளை இந்த லக்னமும் லக்னாதிபதியும் மட்டும்தாங்க முதன்மையாக கொடுக்கிறது. மற்ற பாவகங்கள் என்பது, மற்ற இயங்கு தன்மைகள் என்பது அடுத்ததாகத்தான் அமையும். ஆகவே லக்னமும் லக்னாதிபதியும் ஒருவருக்கு எந்த நிலையிலையும் பலவீனமாகாமல் பாவ கிரகங்களுடைய ஆக்கிரமிப்பில் இல்லாமல் சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சுப கிரகங்களுடைய ஆக்குவையில் இது இருக்கும் பொழுது நீங்கள் உயர்வானவராகவே இருப்பீர்கள் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.